சுதந்திர இந்தியாவின் 60க்கும் மேற்பட்ட ஆண்டுகால பயணத்தில் இதுவரையில் அடிப்படை தேவைகளில் ஒன்றான குடிநீரின் தேவை பல கிராமங்களில் பூர்த்தி செய்யப்படவில்லை என்பது கசப்பான உண்மை. இந்த கிராம மக்களின் கோரிக்கை குறித்து இப்போது பார்க்கலாம். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் பள்ளப்பட்டி அருகில் அமைந்திருக்கிறது மண்மாரி கிராமம். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கிராம மக்களின் மனக்குறையாக இருப்பது குடிநீர் தேவைதான். கிராமத்து நீரில் ஓர்ப்புத்தன்மை மிகுந்திருப்பதால் குளிக்க, துணி துவைக்க, விலங்குகளை குளிப்பாட்ட, விவசாயத்திற்கென இவற்றிற்கு மட்டுமே இந்த தண்ணீரை பயன்படுத்த முடிகிறது. இதனால் குடிநீருக்காக சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்து நல்ல தண்ணீர் கிராம மக்கள் எடுத்து வருகின்றனர். 15 நாட்களுக்கு ஒருமுறை வரும் நல்ல தண்ணீரும் முன்னறிவிப்பு எதுவுமின்றி விநியோகிக்கப்படுவதாக கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். வேட்பாளர்கள் வராங்க, வந்து ஓட்டு மட்டும் கேட்குறாங்க, எதையும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தெரு பைப்பு வீதிக்கு ஒரு பைப் இருக்குது. அதுலேயும் அந்த வீதியில் வந்து 50 குடியிருப்புகள் இருக்கிறாங்க. எதுவும் இப்போ அடிப்படை வசதி எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தண்ணி வர மாட்டேங்குது. இந்த ஏரியாவில் வந்து ஆம்பளைங்க தண்ணிக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி வசதி இல்லை. 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருது. இந்த தெருவுக்கு ஒரு சிண்டெக்ஸ் வைங்க. தண்ணி வசதி இல்லை. காலையில் எழுந்திரிச்சா ஆம்பளைங்க தண்ணி குடந்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி வசதி சரியில்லைங்க. வர தண்ணியும் செந்தண்ணியாக வருது, ஒட்டு புழு பூசியுமாக தான் வருதுங்க. சுத்தமான சுகாதார குடிநீர் கிடையாதுங்க. என்னங்க, இந்த மண்மாரியை பொறுத்த நாளாக பல்லவடி நாளாவது பொறுத்த வரைக்கும் சுத்தமான குடிநீர் கிடையாதுங்க. குடிநீர் வந்து என்னால் வருதுன்னு தெரிய மாட்டேங்குங்க. நைட்டில் எடுத்து விட்றானுங்க, 10 மணிக்கு வருது, காலையில் வருது, மதியம் வருது. அது எதுலேயுமே பைப் கிடையாதுங்க. எல்லாமே சும்மா ஓப்பனாக இருக்குது. அதனால் தண்ணி வந்தால் தண்ணி ஜனங்க பார்க்குறதில்ல. தண்ணி வேஸ்ட்டாக இதெல்லாம் போகுது. அப்புறம் பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவங்க வர நேரத்துக்கு இப்போ டேங்கில் தண்ணி இந்த போது அடிச்சிடுறாங்க. நல்ல திடகாத்திரமாக இருப்பவர்கள் சைக்கிளிலோ மோட்டார் சைக்கிளிலோ சென்று குடிநீர் எடுத்து வரும் நிலையில் வயதானவர்களின் நிலைமையோ மிகவும் பரிதாபமாக உள்ளது. உதவிக்கு யாரும் கிடைக்காவிட்டால் குடிநீர் என்பது தங்களுக்கு காணல் நீராகவே மாறிவிடுவதாக மிகுந்த வேதனையுடன் முதியவர்கள் விவரிப்பது சோகத்தின் உச்சம். தண்ணி வர மாட்டேங்குதுங்க. 15 நாளைக்கு ஒருக்கா தண்ணி வர மாட்டேங்குது. குடிக்க 1 மைலுக்கு போகிறதா இருக்குதுங்க. அந்த பைப்பு ஒருத்தர் போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் சொல்லி பார்த்துட்டேன். தண்ணிக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நடக்க முடியல. வயசான காலத்தில் முழங்கால் வலி எட்டி வைக்க முடியல. எனக்கு யாரும் பயனும் இல்லை. ஒன்றும் எனக்கு தண்ணி கொண்டா இருக்க எந்த ஆளும் இல்லை. நான் தான் கஷ்டப்பட்டுக்கேன். சாமத்திக்கெல்லாம் வருது. தண்ணிக்கு பெரிய கஷ்டமாக இருக்குதுங்க. 50 ஆண்டுகளுக்கு மேலாக குடிநீருக்காக தொடரும் மண்மாரி கிராம மக்களின் அலைச்சலை அரவக்குறிச்சி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் சட்டமன்ற உறுப்பினர் இனியாவது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே வாக்காளர்களாகிய மண்மாரி கிராம மக்களின் உருக்கமான கோரிக்கை. இப்படி புல் பூண்டுகளுக்கு இடையில் தான் இந்த மண்மாரி பகுதியில் உள்ள குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கு. குடிநீர் குழாய்கள் உடைக்கப்பட்டும் குடிநீர் குழாய்கள் சரிவர பராமரிக்கப்படாமலும் இருக்குது. 15 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே குடிநீர் வழங்கப்படுகிறது. வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இவருடைய குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் தலையாய கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் கரூர் அரவக்குறிச்சி தொகுதியிலிருந்து சார்ல்ஸ்.